ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மோகினி 90s கிட்ஸின் கனவு கண்ணி மட்டுமல்ல, பெயருக்கேற்றார் போலவே வசீகரிக்கும் தோற்றம், ராஜபோதை ஏற்றும் கவர்ச்சி கண்கள், மயக்கும் அழகை கொண்டவர் நடிகை மோகினி. தனது முதல் படமான ஈரமான ரோஜாவேவில் அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே என தேவலோகத்தில் இருந்து இறங்கி வரும் தேவதையைப் போலவே சொக்க வைத்திருப்பார். பெற்றோர் வைத்த பெயர் மகாலட்சுமி, வீட்டில் செல்லமாக கூப்பிடப்படும் பெயர் மஞ்சு. சினிமா உலகம் அவருக்கு சூட்டிய பெயர் மோகினி. தமிழில் கூட்டுப்புழுக்கள் படத்தில் சூர்யாவின் தங்கையாக அறிமுகமானவர் ஈரமான ரோஜாவே படம் மூலம் நாயகியாக என்ட்ரியானார். அதுவும் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே சினிமாவில் நாயகியாக என்ட்ரியாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து நாடோடி பாட்டுக்காரன், கண்மணி, உனக்காக பிறந்தேன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், சின்ன மருமகள், தாய்மொழி, நான் பேச நினைப்பதெல்லாம், புதிய மன்னர்கள், வனஜா கிரிஜா, சேரன் சோழன் பாண்டியன் என பல்வேறு படங்களில் நடித்தவர். தமிழில் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழி படங்களில் நாயகியாக நடித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த இவர் பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார். இதனால் சினிமாவில் நடிப்பதை தவிர்த்துவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி மோகினி கிறிஸ்டினா ஸ்ரீனிவாசன் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு கிறிஸ்தவ நற்செய்திகளையும் வழங்கி வந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் சொன்ன தகவல் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வைரலாகி வருகிறது. அதாவது, RK செல்வமணி இயக்கத்தில் தான் நடித்த கண்மணி படத்தில் தன் விருப்பத்தை மீறி எப்படி காட்சிகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்தும், சூரிய வம்சம், வாரணம் 1000 உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கு தனக்கு நடிக்க வந்த வாய்ப்பு குறித்தும் பேசியுள்ளார் மோகினி. பிரசாந்துடன் நடித்த கண்மணி படத்தின் உடல் தழுவ தழுவ நழுவி போகுதே, கைகள் நழுவ நழுவ தழுவி பார்க்குதே கவர்ச்சி பாடல் குறித்து அவர் கூறும் போது, அந்த படத்தில் நீச்சல் உடை அணிந்து நடிக்க வேண்டும் என்று திடீரென சொன்னார்கள். எனக்கு அது போன்ற உடை அணிந்து பழக்கம் இல்லை. அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் முன் அப்படி அணிந்து நடிக்க முடியாது என்று சொன்னேன். இதனால் அரை நாள் படப்பிடிப்பு நின்றது. அதன் பிறகு வேறு வழியின்றி அப்படி உடை அணிந்து நடித்தேன். அன்றோடு அது முடிந்து விடவில்லை. அடுத்து ஊட்டியிலும் அதே போன்று நீச்சல் உடை காட்சியில் நடிக்க வேண்டும் என்றார்கள். நான் உறுதியாக சில கொள்கைகள் வைத்திருந்தாலும் நம் கையை மீறி சில விஷயங்கள் நடக்குமல்லவா? அப்படித்தான் கண்மணி படத்திலும் என் விருப்பம் இல்லாமல் நான் நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார். மேலும் அவரது பர்சனல் வாழ்க்கையில் அவர் அடைந்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே அமானுஷ்யங்கள் நிறைந்தவை. அது குறித்து அவர் கூறும்போது, நடுராத்திரியில் யாரோ கழுத்தை நெரிப்பது போல இருக்கும், அலறியடித்து எழுந்து பார்த்தால் கழுத்தெல்லாம் சிவந்து போயிருக்கும், இரவு நேரங்களில் யாரோ கையில் பிராண்டியது போல இருக்கும், கண் விழித்து பார்த்தால் கையெல்லாம் நகக்கீரல்களாக இருக்கும், உடம்பு முழுக்க வலிக்கும், எல்லாமே ஏதோ பேய் மாதிரி அமானுஷ்யமாக இருக்கும். எத்தனையோ ஜோசியக்காரர்கள், பூசாரிகளை எல்லாம் பார்த்துவிட்டேன். உனக்கு செய்வினை வச்சிருக்காங்க, நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்ட என சொல்லிவிட்டார்கள். என்னால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நம்ப முடியவில்லை. ஆனால் நடுராத்திரியில் எனக்கு நடப்பதையெல்லாம் பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானேன் என்றவர் அதற்கு ஒரு பின்னணி காரணத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். என் கணவரின் உறவினர் பெண் ஒருவர் கணவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாராம். அது நடக்கவில்லை. அவரது வாழ்க்கையில் நான் குறுக்கே வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு எனக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டார் என சாமியார்கள் கூறினார்கள். கிட்டத்தட்ட செத்து பிழைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பயம், உடல் மன பிரச்சனைகள் என தொடர்ந்து சூழ்ந்து கொண்டதால் டிப்ரெஷன் ஆகி பல முறை உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எடுத்தேன் எனவும் கூறுகிறார்.
பல விதங்களில் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சி எடுத்தும் தான் சாகவில்லை என குறிப்பிடுகிறார். இப்படி குடும்ப பிரச்சனைகளால் தனது குடும்ப வாழ்க்கையிலேயும் விரிசல் ஏற்பட்டு அது டைவர்ஸ் வரை போய்விட்டதாகவும், தனது கனவில் ஜீசஸ் வந்த பிறகு இது எல்லாமே சரியாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் பிரசாந்துடன் நடித்த கண்மணி படம் வெளியாகி 31 வருடங்களான நிலையில் அப்போது அந்த காட்சியில் நடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டேன் என நடிகை மோகினி கூறியது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.